ஹாய். இந்த ப்ரவுன் சாரீ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதனால வீக்லி 25 பீசஸ் மட்டும் தாங்க மேக் பண்ணி ப்ராடக்ட் பண்ண முடியும். இத்தனைக்குமே இந்த ப்ரவுன் மட்டுமே 2 தறியில ஓட்டிட்டுருக்கோம். எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால நான் இன்னொரு தறிய ஃபர்ஸ்ட்டு ஒரு தறி தான் ஓட்டிட்டுருந்தோம். இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால 2 தறியிலயுமே ஓட்டிட்டுருக்கோம். மத்த கலர்ஸ்லாம் ஓட்டுறதே இல்ல நானு. அந்த ப்ளூ கேட்டிருந்தீங்க, பர்பிள் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஓட்டுறதே இல்ல. அந்த அளவுக்கு இந்த ப்ரவுனே எங்களுக்கு அவ்வளோ ப்ரீ புக்கிங் வந்துட்டே இருக்கு. இப்பயுமே ப்ரீ புக்கிங் மட்டும் தான் அவைலபிள். ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு டிஸ்பேட்ச் பண்றோம். வீக்லி கரெக்ட்டா 25 பீசஸ் 20 பீசஸ் வரும். அதுல டிஸ்பேட்ச் பண்ணிட்டே இருப்போம். இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்களா, இத்தனை பீசஸ்மே ப்ரீ புக்கிங் மட்டும் தான் இன்னைக்கு டிஸ்பேட்ச் பண்றோம். நீங்க பண்ணவங்க பயப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்க ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் சாரி அமைச்சிருவோம். ரிவ்யூ நீங்க பாருங்களேன். அவ்வளோ பேருக்கு சென்ட் பண்றதுனால தான் அந்த ரிவ்யூ கிடைக்கும். சில 2 பேர் 3 பேர் வந்து ஒரு மாதிரி பேசுறீங்க. அது வந்து எனக்கு ரிப்ளை வரலனா தான் நீங்க வந்து என்னை வேற மாதிரி ட்ரீட் பண்ணோம். ரிப்ளை வருது. சில மிஸ்டேக் எங்ககிட்டயும் ஒரு சிலது இருக்கலாம். அதை வந்து நான் அவ்வளோ சாரி கேட்குறேன், அவ்வளோ பண்றேன், ஆனாலுமே அதை ஒரு சில 2 கஸ்டமர்ஸ் வந்து பண்ணல. அதே 80% கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வெயிட் பண்ற மேம், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னு அவ்வளோ கஸ்டமர்ஸ் எனக்கு வெயிட் பண்ணி இந்த சாரிக்காக. ஒரு சிலருக்கு வந்து அந்த அர்ஜென்ட் இருக்கும், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம லேடிஸ் நம்மளுக்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியாம இருக்கிறது நம்மளுக்கு புரியும் இல்லைங்களா? இப்போ ஒரு சாரி அதுக்காக ஒரு மைண்ட் செட் பண்ணியிருப்போம், இந்த செட்டு வாங்கி அதெல்லாம் போடணும்னு. அந்த மாதிரி இந்த சாரிக்காக வெயிட் பண்றவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பா அந்தந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாருக்குமே கொரியர் பண்ணிட்டே தான் இருக்கோம். என்னோட பேஜ் வந்து நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் போட்ட உழைப்புக்கு நேர்மையா உழைச்சிட்டு இருக்கேன். அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. யாரு என்ன ஒரு சிலர் உங்க பேஜை டேக் பண்ணி போடுவேன், நாங்க போட்டுக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். என்னோட ப்ராப்ளம் எல்லாமே நான் சொல்லிட்டேன். டேக் பண்ணி போடுறேன்னு சொன்னாங்க, போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால நான் எப்பயுமே என் உழைப்பை நேர்மையா